ஆத்மானுபவம். ஸ்லோகம் 471. ஆசைகளற்றவர்களாயும் விஷய நுகர்ச்சிகளை அறவே துறந்தவர்களாயும் அமைதி நிறைந்தவர்களாயும் புறக்கரணங்களை அடக்கியவர்களாயும் ஞான பயிற்சியில் விடாமுயற்சி உடையவர்களாயும் உள்ள மகான்கள் இந்த உயர்ந்த தத்துவத்தை நன்கு உணர்ந்து முடிவில் ஆத்ம யோகத்தின் மூலம் பேரானந்த நிலையை அடைந்தவர்கள் ஆகிறார்கள். ஸ்லோகம் 472. நீயும் கூட இந்த ஆத்மாவை பற்றிய உயர்ந்த தத்துவத்தையும் ஆனந்தமே உருக்கொண்ட அதன் உண்மை நிலையையும் ஆராய்ந்து அறிந்து நன்கு கொண்டு உன்னுடைய மனதால் கற்பனை செய்யப்பட்ட மதிமயக்கத்தை உதறி தள்ளிவிட்டு முக்தனாகவும் பிறவி பயனை எய்தியவனாகவும் அஞ்ஞானத்திலிருந்து விழித்து கொண்டவனாகவும் ஆகக் கடவாய். ஸ்லோகம் 473. சமாதியால் செம்மையாக அசைவற்ற அந்தக்கரணமுடையவனாய் தெளிவான ஞானக்கண்ணால் ஆத்ம தத்துவத்தை பார். குருவினிடமிருந்து கேட்கப்பட்ட சாஸ்திரார்த்தம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக கண்டு அனுபவிக்கப்படுமேயானால் மீண்டும் விபரீத கற்பனை ஏற்படாது. ஸ்லோகம் 474. தன்னுடைய அஞ்ஞானமாகிற தலையின் பிடிப்பிலிருந்து விடுபடுவதால் சச்சிதானந்த வடிவான ஆத்மா அடையப்படுகிறது என்பதற்கு சாஸ்திரமும் யுக்தியும் குருவின் உபதேசமும் பிரமாணம். மேலும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தால் தனக்குள்ளேயே சித்திக்கும் தன்னுடைய அனுபவமும் பிரமாணம் ஆகின்றது. இதை பிரம்ம சம்ஸ்பர்சம் என்று பகவத்கீதை கூறுகிறது. இந்நிலையில் பிரம்மம் படிப்பும் கேள்வியுமாய் மட்டுமல்லாமல் தொட்டு அனுபவிப்பதாய் அபரோக்ஷானுபூதியாய் விளங்குகிறது. சமாதியில் ஒருவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உயிருள்ள மீனொன்றை சிறிது நேரம் ஜலத்திலிருந்து எடுத்துவிட்டு பழையபடி தண்ணீரில் போட்டால் அது எவ்வளவு ஆனந்தம் அனுபவிக்குமோ அப்படி இருக்கும். ஸ்லோகம் 475. பந்தமும் மோட்சமும் திருப்தியும் கவலையும் ஆரோக்கியமும் பசி முதலியனவும் தனக்குத்தானே அறிந்து அனுபவிக்க வேண்டியவை. இவற்றை பற்றிய பிறருடைய ஞானம் அனுமானமேயன்றி பிரத்யக்ஷம் ஆகாது. ஸ்லோகம் 476. குருமார்கள் ஸ்ருதிகளைப் போலவே கரையிலிருந்து கொண்டே ஒருவனை படகில் ஏறி போக வழிகாட்டுவது போல் போதிக்கிறார்கள். ஈஸ்வர அனுக்கிரகத்தால் ஏற்பட்ட சொந்த அறிவாலேயே ஞானியானவன் சம்சார சாகரத்தை தாண்டுகிறான். குருவின் உபதேசம் பரோக்ஷ ஞானம். தானே நிர்விகல்ப சமாதியில் பெறும் அனுபவம் அபரோக்ஷ அனுபூதி. பரோக்ஷ சாதனம், அபரோக்ஷம் அதனால் கிட்டும் அனுபவம். ஸ்லோகம் 477. சொந்த அனுபவத்தால் அகண்டமான ஆத்மாவாகிய தன்னை தானே சாட்சாத்கரித்து சித்தி எய்தியவனாய் துவைத்த பாவனை ஏதும் இல்லாதவனாய் ஆனந்தமாய் ஆத்மாவில் ஒருவன் நிற்கட்டும். ஸ்லோகம் 478. வேதாந்தத்தால் சித்தித்த முடிவான நிர்ணயம் இதுவே. பிரம்மமே ஜீவனும் உலகனைத்தும். அகண்டமான பிரம்மஸ்வரூபத்தில் நிலை பெறுதலே மோக்ஷம். பிரம்மம் அத்விதீயம் என்பதற்கு வேத வாக்கியங்கள் பிரமாணம்.